உச்சி வெயிலில் 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நான் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். இந்த வெயிலை பார்த்துட்டு நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு மதியான டைம் அப்படின்னு. கிடையவே கிடையாது. இது மார்னிங் 8:30. நான் ஃபஸ்ட்டு போய் இறங்கின ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோதிதாஸ்ரம். இந்த ஸ்டேஷனில் நீங்கள் நிறையா இந்தியன்ஸை பார்க்கலாம். ஏன்னா இந்த சரௌண்டிங் ஏரியாவில் நிறையா இந்தியன்ஸ் அண்ட் பாகிஸ்தானிஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி நான் என்னுடைய ஃப்ரெண்டை வீட்டை ரீச் பண்ணிட்டேன். அவங்கள ஃப்ரெண்டு அப்படிங்கிறத விட என்னுடைய மென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு கம்பெனிக்காக எனக்கு இன்டர்வியூ எடுத்தவங்க, எனக்கு அங்கே மேனேஜராக இருந்தவங்க அவங்க. ஸோ அவங்கள பார்க்க போனப்போ அவங்க எனக்காக லஞ்ச் வந்து பாவ் பஜ்ஜி பண்ணியிருந்தாங்க. நான் அவங்கள பூனேயில் மீட் பண்ணியிருக்கேன். அதுவும் பூனேயில் எனக்கு பிடிச்சது பாவ் பஜ்ஜி. அதையே நான் வந்து லஞ்சாக சாப்பிட்டப்போ எனக்கு அப்படியே பூனேக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து யாராவது இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கும்போது உங்களோட இந்தியன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி அவங்களோட ஏதாவது இந்தியன் ஃபுட்டை எமோஷனோட சாப்பிட்ருக்கீங்க, அப்படியே அந்த ஊருக்கே போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது யார், என்ன சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.